श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सरसे, नमः सरसस्पतये, नमः सखीनां पुरोकानां चक्षुषे, நமோதிவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 756வது நாமாவளி சண்ட முண்டாசுர நிஷூதினி. அபர்ணா சண்டிகா சண்ட முண்டாசுர நிஷூதினி. என்ன இதுக்கு பொருள் அப்படின்னா, சண்டன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்ததா சொல்றா. முண்டன் அப்படின்னு ஒரு அசுரன், அவ ரெண்டு பேரையும் அழிச்சவா. இந்த காலத்துல எல்லாம் ஒரு மன்னவன் அவளுக்கு பேர் வைக்கும்போது யாரை அவன் தோற்கடித்து வென்றானோ அதை அவனுடைய வீரப்பட்டையை மாதிரி சேர்த்துப்பான். இப்போ நம்ம இந்த காலத்தில் பல்கலைக்கழகங்களில் படிக்கிற பட்டத்தை நம்ம கூட சேர்த்துக்கிறோம். எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், டாக்டர் படிச்சிருக்கேன், இன்ஜினியர் படிச்சுருக்கேன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி வீரர்கள் அவர்கள் யாரை அழித்தார்களோ அவர்களை கொன்றவன் அப்படிங்கிற பேரை அவள் வச்சுக்கிறான். சண்ட முண்டாசுர நிஷூதினி. இந்த சண்டனையும் முண்டனையும் அழிச்சதுனால அம்பாளுக்கு சண்ட முண்டாசுர நிஷூதினின்னு பேர். இந்த நாமாவளிக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, சண்டை போடுறது, ஒரு வீரன் களத்தில் எத்தனை பேரை கொன்னான் அப்படிங்கிறது தான், அந்த எண்ணிக்கையை வச்சு தான் அந்த வீரனுடைய மதிப்பு. யாரை அழித்தானோ அது. அதே மாதிரி தப்பிக்க விட மாட்டாவான். போர்க்களம்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் குத்திக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, ரெண்டு பேருமே ஒருத்தர் வாழ விட மாட்டா. அப்படி அழிக்கணும், ஒருத்தர் எதிரியை முழுக்க அழிக்கணும். பகை, நெருப்பு, பொறாமை இதெல்லாம் முழுக்க அழிச்சிடணும். கடன் இதெல்லாம் முழுக்க அழிச்சிடணும். தீ இதெல்லாம். அந்த மாதிரி எதிரியை முழுக்க அழிச்சுட்டு எத்தனை பேரை கொன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, முண்டம்னா தலை, அந்த தலையை அப்படியே வெட்டின தலையை அப்படியே கழுத்திக்கின்னு வருவான், அவனுடைய வீரத்தை பறைசாற்றுவதற்கு. என்ன ஆகுனா, யாரோ குத்திட்டு யாரோ பேர் வாங்கின மாதிரி இருக்கக்கூடாது இல்லையோ, அது மாதிரி அந்த வீரர்கள் எத்தனை பேரை தான் வெட்டி சாய்ச்சேன் அப்படிங்கிறத கணக்கு காமிக்கிறதுக்கு அந்த வீரர்களுடைய முடியை பிடிச்சி யாரெல்லாம் வெட்டினானோ அவனுடைய தலையை எடுத்து தூக்கின்னு வருவான். இது ஒரு பழக்கம். அந்த மாதிரி அம்பாள் நிறைய தலையை தூக்கின்னு வரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகம் பேரை வெட்டி வீசியிருக்கா. அதுதான் சண்ட முண்டாசுரன். இது ஒரு யுத்த பழக்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. செக்கிழார் கூட இந்த தலையை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா, அந்த மாதிரி ஒரு வீரன் நிறையா பேருடைய தலையை எடுத்துணும் தானோ. அந்த தலையை அவன் பார்க்குறான், அதில் ஒருத்தனுடைய தலையில் பிரமாதமாக விபூதி அடிச்சிருக்கு. ஆஹா, ஒரு விபூதி அடித்த சிவனடியாரை கொன்று விட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலையில் தான் தீக்குளிக்க போனதா வரலாறு பேசுகிறது, நாயன்மார்களுடைய வரலாறு. ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, வெட்டுறதுங்கிறது பகையாளியை அழிக்கணுமே தவிர அப்பாவி அழிக்கப்படாது. இரண்டு வீரம் மோதிக்கொள்ள வேண்டும், வலு உள்ளவர்கள். அதுதான் தும்பை போர்னு சொல்லுவாங்க. தனியாக சண்டை போட்டுக்கிறது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
ஒரு மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நாமாவளி. இந்த மாதிரி வெளிப்படுத்துகிற நாமாவளியை கோபமாகவும் அதன் வழியாக வெட்டப்பட்ட தலையை கையிலே சுமந்தவளாகவும் அம்பாளுடைய வடிவத்தை நாம் தியானம் பண்ணுறது அப்படின்னு எதுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னா, மந்திர பிரயோகத்தில் இப்படி ஒரு ரௌத்திரமான சுரூபத்தை ஏன் காமிக்கணும்? அழகாக உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அம்மா மாதிரி சாமி கும்பிடுற வடிவம் மாதா ஜனனி அப்படின்லாம் நாமாவளி இருக்கும்போது சண்டமுண்டாசுர நிஷூதினி அப்படின்னு ஒரு நினைக்கவே முடியாத ஒரு அடுத்தவன் தலையை வெட்டி எடுத்துன்னு வரா மாதிரி ஒரு தியானம் அவசியமா அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் இந்த சண்டமுண்டாசுர நிஷூதினி அதாவது துர்கையினுடைய ஒரு அம்சம் இது. இந்த துர்கையை கும்பிட்டு பெரிய வியாதிகளை நிவர்த்தி பண்ணியிருக்கா. இந்த மாதிரி வடிவம் உள்ள அம்பாளை தியானம் பண்ணினால், அதாவது கொள்ளை வியாதிகள், திடீர்னு ஒரு வியாதி வரும், மருத்துவத்துறை அந்த காலத்தில் வளராத ஒரு சூழல், திடீர்னு அப்படியே கொத்து கொத்தா மடிந்து போவார்கள். அந்த கொத்து கொத்தா மடிந்து போகின்ற அந்த மாதிரி கொள்ளை வியாதிகளை முழுக்க அழித்து ஒரு சமுதாயத்தையே காக்கக்கூடிய பண்புடைய ஆற்றல் உடையவை இந்த திருவடிவங்கள். அம்பாளுக்கு சமஸ்த ஆற்றலும் இருக்கு. அதில் இந்த கோபமாகவும் தலை தரித்ததுமாகிற உள்ள ஒரு சாமியை அப்படி மனசுக்குள்ள தியானம் பண்ணுறதுங்கிறது நமக்கு கொள்ளை வியாதிகளை அழிக்கக்கூடிய பண்பை கொடுக்கும், அழித்து நல்லதை காப்பாற்றும். எதிரிகளின் மனதை அழிக்கக்கூடியது, எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம். இந்த நிஷூதினி மந்திரம்னே தனியாக இருக்குது. அந்த மந்திரம் எதிரிகள் நான் உங்களை அடிக்கணும், உங்களை திட்டணும் அப்படின்னு உங்களுக்கு எதிர் திசையில் இயங்கக்கூடிய எண்ணத்தை கூட அழிச்சிடும். எதிரிகளின் மனதை சாமதான பேத தண்டங்கிற மாதிரி இவங்கிட்ட ஏன் நம்ம சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யுத்தமே இல்லாத அந்த எதிரியின் உள்ளத்தை அழித்து சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த மாதிரி துர்க வடிவத்தை தியானம் பண்ணியிருக்கா. அதனால் பார்க்கறதுக்கு இவ்வளவு ரௌத்ரமாக இருக்க இந்த துர்கை கையில் தலையை வெட்டி வச்சுருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய வாழ் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தியானம் பண்ணால் கூட, வீர வடிவாக இருந்தால் கூட, பகைகளை தீர்த்து சமாதானம் செய்வதற்கு அந்த வடிவம். எதிரி இவன் பார்த்தோன்னே இவன் நம்மளோட பலசாலி, இதனால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும், நம் அத்துணை செல்வத்தையும் கவர்ந்து கொள்ள முடியும் என்பதாக சொல்லி சரணடைகிற ஒரு வீர வடிவம். பார்த்த மாத்திரத்திலே சரணடைகிறது. அப்படி ஒரு பெரிய மாயை, ஒரு தோற்றத்தை இந்த தேவதை இல்லாமலே கொடுக்கும். இந்த சண்டமுண்டாசுர நிஷூதினியை அரசர்கள் உபாசனை பண்ணுறா. அப்படி உபாசனை எதிகளும் உபாசனை பண்ணுறா. எதி உபாசனை பண்ணினா உடல் மேல் உள்ள பற்று நீங்கும் அவளுக்கு. கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு அந்த காலத்தில் ஒரு விஷயம் இருந்திருக்கு. இந்த உடல் இருக்கும்போதே இந்த உடலை விட்டு தாவறது, வெளியில் வர்றது. அந்த மாதிரி ஒரு பண்பு, ஒரு சித்து. அந்த சித்தை அடைவதற்கு இந்த சண்டமுண்டாசுர நிஷூதினியை வணங்கி இருக்கிறார்கள். ரெண்டாவது, இந்த சொல்லு இருக்கோ இல்லையோ, இந்த சண்டை அப்படிங்கிற சொல்லு பேய் பிசாசு யானை மேகம் சூரியனை கூட இது குறிக்கும். இவை எல்லாவற்றையும் அடக்கி ஆளுபவள் அப்படின்னு அர்த்தம். மேகத்தை அடைக்காண்டா மழை சரியாக வரும். பேய் பிசாசை அடைக்காண்டா பிறவிகள் நல்ல எண்ணம் அதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு பண்பு. அதனால் இந்த மூர்த்திங்கிறது மிகச்சிறப்பானது. அதெல்லாம் சரிதான். லலிதா சகஸ்ரநாமத்தில் நான் சண்டமுண்டாசுர நிஷூதினி அப்படின்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன வரும் அப்படின்னா, நம்மளை சுற்றி எதிரிகள் இருக்க மாட்டார்கள், நம்மை சுற்றி ஒரு நட்பு வட்டம் உருவாகும். நட்பு வட்டம். நம்ம ஒன்றும் ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளே அம்பாளை நினச்சிட்டு இந்த தியானம்
துர்கையை நினச்சின்னு இதை சொன்னால் ஒரு நட்பு வட்டம் உருவாகும். எதிரிகள் நமக்கு தேவையில்லாமல் தொந்தரவு கொடுக்குறாளோ இல்லையோ அவெல்லாம் தானாகவே விலகிப்பாள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.